ஜெயந்திலால் சிலானி சார், வணக்கம் சார். தங்கத்தின் விலையானது இன்று ஒரே நாளில் திடீரென இவ்வாறு உயர்வதற்கு காரணம் என்ன? இந்த 75,000 தாண்டியது இந்த ஆண்டில் இது முதன்முறைதானா, இல்லை இதற்கு முன்பு எப்போதாவது இந்த 75,000 நெருங்கி இருக்கிறதா சார் தங்கத்தின் விலை? அதாவது 75,000 ரூபாய் ஒரு சவரங்கிறது இது முதல் முறை. இதுக்கு முன்பு எப்பவுமே இல்லாத ஒரு அளவுக்கு தங்கம் விலை உயர்ந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணங்கள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, ஏற்கனவே அதாவது இது இன்றோ நேற்றோ ஏற்பட்டதல்ல. 2020 கோவிட் தாக்குதலில் தொடங்கிய தங்க விலை ஏற்றம் தொடர்ந்து உயர்ந்து கொண்டுதான் வருகிறது. காரணம்னா, எப்பொழுதெல்லாம் பொருளாதாரத்தில் உலக பொருளாதாரத்தில் மாற்றங்கள் அல்லது சீற்றங்கள் அல்லது சீரழிவுகள் ஏற்பட்டால் அதனுடைய தாக்கம் நிச்சயமாக தங்கத்தின் மீது மட்டுமே இருக்கும். அப்படின்னு பார்க்கச்சே இந்த தங்கத்துடைய விலை ஏற்றத்திற்கு இதுதான் முக்கிய காரணம். 2020 நீங்க கூறியது போலவே ஒரு சவரன்கிறது ஒரு 35,000 அந்த 36,000 அந்த அளவில் தான் இருந்தது. 5 ஆண்டுகளில் 2 மடங்கு என்பது எந்த ஒரு முதலீட்டு திட்டத்திலேயோ அல்லது ரியல் எஸ்டேட்டிலேயோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் பங்குச்சந்தை எதிலையுமே இந்த 5 ஆண்டுகளில் 2 மடங்கு என்பது இப்போது தொடர்ந்து சாத்தியமில்லாத சூழ்நிலையில் தங்கத்தில் மட்டும் இந்த 5 ஆண்டுகளில் அந்த அளவுக்கு பெரிய அளவில் என்ன பொருளாதார மாற்றம் ஏற்பட்டு விட்டது சார்? அதாவது இப்படி எடுத்துக்கலாம். 2020-21 பாத்தீங்கன்னா கோவிடுடைய தாக்கம், அதற்கு பிறகு ஏற்பட்ட போர்கள், இப்போ தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2 வருடம் கூடுதலாக இந்த போர் நடைபெற்றுக் கொண்டது. ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கான போர். இந்த போர் முடிவுறாத சூழ்நிலை. ரஷ்யா என்பது உலக வல்லரசு நாடுகளில் ஒரு பெரிய நாடாக கருதப்படுகிறது. அந்த நாடுகளுக்கு பெரும்பாலான பொருட்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கும் மற்றும் அமெரிக்காவுக்கு எல்லாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய சூழ்நிலையில் அந்த நாட்டில் போர் ஏற்பட்டால் அது தடைப்படும். இது போன்ற பல காரணங்கள் உலக பொருளாதாரத்தை பெருமளவில் பாதித்து வரும் சூழலில் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்துக்கான போர், இஸ்ரேல் மற்றும் சிரியா, ஈரான் போன்ற நாடுகளுக்கு ஏற்பட்ட அந்த போர், இதன் நடுவே அமெரிக்கா இஸ்ரேல் மீது பெருமளவில் ஈரான் மீது பெருமளவில் தாக்குதல் நடத்தியது. அது 3வது உலக போருக்கு ஒரு முன்னோட்டமாகவும் கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் காலங்களில் பெரிய அளவில் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையும் சீரழிவு ஏற்படுத்தும் என்ற காரணத்திற்காக பெரும்பாலான முதலீட்டாளர்கள், சர்வதேச முதலீட்டாளர்கள் தொடர்ந்து தங்கத்தின் மீது மட்டுமே முதலீடு செய்கிறார்கள். ஏனென்றால் தங்கத்தின் மீது முதலீடு செய்தால் பெருமளவில் லாபம் வரும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். நீங்க அதுக்கு ஒரு சின்ன உதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், 2025 ஜனவரி 1ஆம் தேதி 1 கிராம் 7,150 ரூபாய், அதாவது ஒரு சவரன் 57,200 ரூபாய். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1 கிராம் 9,380 ரூபாய், ஒரு சவரன் 75,040 ரூபாய், ஒரு கிராமுக்கு 2,230 ரூபாயாகவும், ஒரு சவரனுக்கு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 17,840 ரூபாய் தங்கம் விலை உயர்ந்துள்ளது ஒரே ஒரு 6.5 மாதங்கள்ல. அப்ப முதலீட்டாளர்களுக்கு இதுவே ஒரு பெரிய ஈடுபாடு, புதிய நம்பிக்கை, தங்கத்தின் மீது மேலும் முதலீடு செய்பவர்களுக்கு ஒரு தூண்டுகோலாகவே இந்த தங்கத்துடைய விலை இருந்து கொண்டு வருகிறது. அதனால்தான் தொடர்ந்து பெரிய அளவில் தங்கம் இன்னும் வரும் காலங்களில் உயருங்கிறது என்னுடைய கணிப்பு. காரணம் அதனுடைய தேவை. மற்ற பொருட்கள் மீது இல்லாத நம்பிக்கை தங்கத்தின் மீது சர்வதேச முதலீட்டாளர்கள் ஆகட்டும், இல்லை சர்வதேச மக்களுக்காகட்டும், எல்லாருக்குமே அதன் மீது பெரிய அளவில் நம்பிக்கை. நிச்சயமாக வரும் காலங்களில் தங்கத்தின் மீது முதலீடுகள் அதிகரித்து மேலும் தங்கம் விலை பெரிய அளவில் உயர்வதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றன. ஓகே சார். இந்த ஜெயந்திலால் சார், நீங்க சொன்னது தங்கத்தில் அந்த முதலீடு இந்த போர் சூழல்னால சர்வதேச அந்த பொருளாதார ஒரு சமநிலையற்ற ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதால் இந்த முதலீட்டாளர்கள் அதிக அளவில் தங்கத்தில் முதலீடு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னொன்று, கடந்த ஒரு 5 ஆண்டுகள் அந்த பொருளாதார விலையேற்றத்தை நாம் பார்க்கும்பொழுது தங்கத்தில் முதலீடு செய்தவர்கள் பெரிய அளவில் அது 2 மடங்கு ஆவதற்கு குறைந்தபட்சம் இந்த வங்கியில் டெபாசிட் செய்தாலும் ஒரு 7 வருஷத்திலிருந்து 10 ஆண்டுகள் ஆகிறது. இது மிகவும் குறைந்த ஆண்டுகளில் தங்கத்தின் முதலீடு அதிகரிக்குதுன்னு சொன்னீங்க. ஆனால் தங்கத்தில் முதலீடு செய்வதற்கு அது என்ன வடிவத்தில் முதலீடு செய்வது நல்லது சார்? அது இப்போ பிஸ்கட்டாகவோ, காயினாகவோ, கோல்டு பேப்பராகவோ, தங்க பத்திரமாகவோ அல்லது நகையாகவோ, எதில் முதலீடு செய்தால் நம்ம போட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நகையை வாங்கினோம்னா அது கரெக்டாக அதே விலைக்கு ஒரு 5 ஆண்டுகள் கழித்தோ அல்லது அதற்கு 2 மடங்காகவோ அதற்கு சரியான அந்த தொகை அப்படியே கிடைப்பதற்கு, நம்ம வாங்கும்போது வாங்கிய தொகைக்கு இன்றைய மார்க்கெட்டில் என்ன நிலவரமோ அப்படியே அந்த நகை கிடைப்பதற்கு எந்த வடிவத்தில், எந்த வகையில், தங்கத்தின் எந்த வகைப்பாட்டில் முதலீடு செய்வது சரியானதா இருக்குன்னு சொல்றீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது நம்ம 2 விஷயத்தை பிரிச்சிடும். ஒன்று நுகர்வோர், இன்னொன்று முதலீட்டாளர்கள். முதலீட்டாளர்களை பொறுத்தவரை தங்க பிஸ்கட்டுகளாகவோ அல்ல தங்க நாணயங்களாகவோ வாங்கி வைத்துக் கொள்வது முதலீட்டாளர்களுக்கு நல்லது.
அதே மாதிரி நுகர்வோர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க நகை வாங்கிக்கிறது தான், வேற வழியே கிடையாது. ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை முதலீட்டாளர்கள் குறைவு, நகை நுகர்வோர் தான் அதிகம். காரணம் என்னன்னா இந்தியாவை பொறுத்தவரை ஆண்களுக்கு தான் அது வந்து பொருளாதாரத்துடைய ஒரு வலிமை. அதாவது அந்த வீட்டில் ஒரு 50 சவரன் நகை இருக்கு, 25 சவரன் நகை இருக்குன்னா அவங்க பொருளாதாரத்தில் மேலோங்கியவர்களாக கருதப்படுவார்கள். அதே நகையில் வீட்டில் 25 சவரன் இருக்கும்போது பெண்களை பொறுத்தவரை சமூக அந்தஸ்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக தங்கம் உள்ளது. அதனால வந்து இந்திய நாட்டினுடைய மக்கள், இந்திய குடும்பத்தினுடைய பெண்மணிகள் வந்து பெரும்பாலான நகைகளை தான் விரும்புவாங்க. முதலீடுகளாக இருந்தாலும் அது தங்க நகைகளாக இருக்கணும்ன்றது விரும்புவாங்க. மேலை நாடுகளில் தங்கம் அணிபவர்கள் மிக குறைவு, ஆனால் முதலீட்டுக்காக பெரிய அளவில் முதலீடு செய்வார்கள். அது குடும்பமாகட்டும் அல்லது முதலீட்டாளர்களாகட்டும். அதனால அவங்கள பொறுத்தவரை அவங்க காயினவோ அல்லது பிஸ்கட்டோ அவங்க வாங்கிக்கிறாங்க. நம்மளுக்கு தேவைப்பட்டால் அது மாதிரி நம்ம காயினோ பிஸ்கட்டோ வாங்கி வச்சுட்டா நீங்க சொல்ற மாதிரி மீண்டும் அதை விற்பனை செய்யும் போது என்ன விலை ஏற்றமோ அந்த விலை ஏற்றத்துடன் எந்தவித இழப்பும் இல்லாமல் அது முழு பணமும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கும். காயின் அல்லது பிஸ்கட்.